பாபா வங்கா கணிப்புகள் படி இந்த ஆண்டின் இறுதிக்குள் செல்வந்தராக மாறும் 4 ராசிகள். கலியுக தீர்க்கதரிசர்களில் ஒருவராக கருதப்படும் பாபா வங்காவின் கணிப்புகள் பலவும் அடுத்தடுத்து நிறைவேறி வரும் நிலையில், நடப்பு 2025ஆம் ஆண்டின் முடிவிற்குள் செல்வந்தராக மாறும் ராசிகள் என்ன என்பது குறித்து பாபா வங்காவின் கணிப்புகளை பயன்படுத்தி அறிய முடியும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டின் இறுதிக்குள் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக வாழும் அதிர்ஷ்டம் கொண்டிருக்கும் ராசிகள் என்னென்ன என்பது குறித்து இங்கு நாம் காணலாம். அதற்கு முன் நமது மார்க்கிஸ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக அமையட்டும். பாபா வங்காவின் கணிப்புகள் படி அடுத்து வரும் 2 மாதங்களில் குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்கள் லட்சுமி தேவியின் ஆசி பெற்று தங்கள் தொழில் வாழ்க்கை மற்றும் மன வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை காண இருக்கின்றனர். லட்சுமி தேவியின் அருளால் தங்கள் வாழ்க்கையில் பணமழையை சந்திப்பார்கள். தங்கள் பொருளாதார நிலையில் ஏற்றம் காண்பார்கள். ஊர் மெச்சும் அளவுக்கு வசதியுடனும் செல்வ செழிப்புடனும் வாழ்வார்கள் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். பாபா வங்காவின் கணிப்புகள் இந்த 4 ராசியினரின் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரும் என்பது குறித்து சற்று விரிவாக இங்கு நாம் காணலாம். முதலில் ரிஷபம் ராசி. மங்களகரமான மாற்றங்கள் நிகழும். பாபா வங்காவின் கணிப்புகள் படி நடப்பு 2025ஆம் ஆண்டின் இறுதி 3 மாதங்கள் ரிஷப ராசியினரின் வாழ்க்கையில் மங்களகரமான விஷயங்களை கொண்டு வரும். குறிப்பாக காதல் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வரும். திருமண காரியங்களை விரைவில் முடிக்க வழிகளை கொண்டு வரும். சூரிய பகவானின் ஆசீர்வாதம் நீண்ட கால தடைகளை நீக்கி எதிர்பார்த்த முன்னேற்றத்தை தொழில் வாழ்க்கையில் கொண்டு வரும். அதாவது தொழில் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காணப்பட்ட தடைகள் நீங்கி எதிர்பார்த்த வெற்றிகளை குவிப்பீர்கள். அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பெரிய தொழில் ஒப்பந்தங்கள் முடிவாகும். உங்கள் நிதிநிலை சிறப்பாக மாறும். அந்த வகையில் உங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். ஏற்கனவே திருமணம் முடித்தவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் காணப்படும். நிலுவையில் இருந்த பண பரிவர்த்தனைகள் முடிவாகும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க நீங்கள் செய்யும் முதலீடுகள் அனைத்தும் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரும். வெற்றியும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு சிறந்த காலமாக இந்த 3 மாதங்களும் அமையும். இரண்டாவதாக மிதுனம் ராசி. தடைகள் விலகும். பாபா வங்காவின் கணிப்புகள் படி மிதுன ராசியினரின் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காணப்பட்ட தடைகள் நீங்கும். எதிர்பார்த்தபடி காரியங்கள் சுமூகமாக செல்லும். குரு பகவானின் பார்வை மிதுன ராசியினர் சாதகமான நட்சத்திரங்களின் பிரகாசத்திற்கு வழிவகுக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பண பரிவர்த்தனைகளும் கைக்கு வந்து சேரும். தொழில் முன்னேற்றத்திற்கான வசதி வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவும் உத்வேகமும் உங்கள் பணிகளை சிறப்பாக முடிக்க உதவி செய்யும். பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் தனித்திறமைகள் வெளிப்படும். அந்த வகையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சமூகம் சார்ந்த பணிகளில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் வாய்ப்பும் அதிகரிக்கும். மன வாழ்க்கையிலும் காதல் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த திருப்பங்கள் உண்டாகும். வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். மூன்றாவதாக கன்னிராசி. நிதி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கன்னிராசியினருக்கு நிதி சார்ந்த நெருக்கடி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதார நிலை சிறப்பாக மாறும். ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் போதுமான வருமானம் கிடைக்கும். ஏற்கனவே கிடைக்கும் வருமானத்தை முறையாக முதலீடு செய்ய போதுமான லாபமும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க நீண்ட கால நிதி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குறிப்பாக வீட்டு கட்டுமான தேவைக்காக வாங்கிய வங்கி கடன்கள் முடிவுக்கு வரும். வாகன கடன்களும் முடிவுக்கு வரும். நண்பர்களின் ஆதரவுடன் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. நிதி நிலையில் காணப்படும் ஏற்றம் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதோடு உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலையும் உண்டாக்கும். அதாவது உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்க உங்கள் நிதி நிலை அனுமதிப்பதோடு உங்கள் நீண்ட நாள் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்புகளை கொண்டு வரும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். நான்காவதாக கும்பம் ராசி. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புள்ளது. கும்ப ராசியினருக்கு புதிய தொடக்கத்திற்கான ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது. அதாவது கும்ப ராசியினர் தங்கள் குடும்ப உறவுகளின் ஆதரவுடன் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. நீண்ட காலமாக தடையாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். குடும்பத்தின் நிதி பிரச்சனைகள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். நகை, இரும்பு உள்ளிட்ட உலோகம் சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் துறையில் ஏற்றம் காணும் ஒரு காலமாகவும் இது பார்க்கப்படுகிறது. மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டு வரும் வகையில் உங்கள் காதல் மனைவியுடன் போதுமான நேரத்தை செலவிடுவீர்கள். காதல் உறவில் காணப்பட்ட விரிசல்கள் மறையும். வியாபாரத்தில் போதுமான வருமானம் கிடைக்கும். உங்கள் நிதி நிலை மேம்படும்.
இது போன்ற அரிய தகவலுக்கு நமது மாகிஸ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனை அமர்த்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.